Hi guys, welcome to channel Zone 14 Football. So இந்த வீடியோ UCL ரவுண்ட் ஆஃப் 16 செகண்ட் leg முடிஞ்சிருச்சு. ஸோ ரிவ்யூ எடுத்துடலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம கேம் வீக்காக போயிடுவோம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு கேம் வீக் தான் ரொம்ப ஈகராக இருந்தாங்க. ரெமோன்டாடா அந்த வார்த்தை தான் வந்து ரொம்ப ஒலிக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் அது சில இடத்துல நடந்தது, ஆனால் நடக்க வேண்டிய இடத்துல நடக்கலை. விச் இஸ் மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் ரியல் மேட்ரிட். இந்த இதுவும் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஹோமில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எத்திஹாட்லேயே வந்து ஜெயிச்சுட்டு சாலிடாக முடிச்சு விட்டாங்க. அதாவது 5-1 ஆக்ரிகேட்டில் உள்ளே போகிறாங்க. ஸோ லிட்ரலாக லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஒரு டாப் கிளாஸ் டாமினன்ஸ் ஓவர் சிட்டி. அது இப்போ இருக்க கரண்ட் ஃபார்ம் வைஸ் நீ பார்த்தனா அப்படியே ஓவர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ரியல் மேட்ரிட் நல்லா ஒரு ஃபார்ம் கொண்டாங்க. அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு, பிளேயர்ஸ்லாம் இன்ஜுரிலேருந்து வராங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டாக இருக்குது. சிட்டிக்கு அப்படியே அப்சைட் டவுன் டோட்டலாக மாறிடுச்சு. அண்ட் இந்த கேம் ஓகே, அவங்க அந்த ஒரு இதுதான் அந்த மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லாம் கிளியராக தெரிஞ்சுது. பட் ஆனால் அந்த பெர்னார்டோ சில்வா இன்சிடென்ட் வந்து கேமே மாற்றிடுச்சு. பெனால்ட்டியும் கொடுத்து இப்போ ரெட் கார்டும் வாங்கி எனக்கு தெரிஞ்சு அங்கேயே வந்து கேம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வினியை வந்து அவனுங்க என்னன்னா கலாய்ச்சிருப்பாங்க மேன் சிட்டி ஃபேன்ஸு. வச்சு செஞ்சுட்டான் வினி. அதாவது இன்றைக்கி வந்து அவன் பெஸ்ட்டு கேம் கிடையாது, இருந்தாலும் 2 கோல் அடித்து செலப்ரேஷனை போட்டு டென்ஷன் ஆக்கிட்டான் சிட்டி ஃபேன்ஸை. உண்மையிலே அது மேட்ரிட் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க என்ன கேட்டேன்னா. கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் பெர்னார்டோ சில்வா இதுதான் வந்து சிட்டிக்கு வெரி காஸ்ட்லியாக ஆச்சு. ஏன்னா நீ ரெட் கார்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கனாலே சிட்டி 10 மேன் வச்சு விளாண்ட மாதிரியே தெரில. அவங்க 11 மேன் வச்சு எப்படி ப்ரெஸ் பண்ணுவாங்க, எப்படி அட்டாக் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக நான் மேட்ச் மாற்றி பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு புரியல, என்னடா அவங்க ரெட்டுன்னு போட்டிருக்கு, இவனுங்க இப்படி ஆடுறானுங்களே. அப்புறம் தான் ஓகே முடிஞ்சிச்சு, ரெட்டுனாலே காலி தான். ப்ளஸ் ரியல் மேட்ரிட் வந்து அவங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. எப்படி அந்த கரெக்டாக வெயிட் பண்ணி நல்லா டிஃபெண்ட் பண்ணி கிடைக்கிற அந்த கவுண்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி அடிச்சுட்டாங்க. வினிஷியஸ்க்கு செமவே ஹெல்ப்ஃபுல்லாக போச்சு. அதுவும் லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா டைம்லேயே 2 கோல் வரும், அதில் ஒரு கோல் வந்து ரூல்ட் அவுட் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் அவே போய் ஜெயிச்சுட்டு அதுவும் இந்த 2 லெக்கையும் சேர்த்தே வந்து தோப்பாங்கன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா மேட்ரிட்க்கு அவ்வளோ பிளேயர்ஸ் அவுட்டு, ஃபார்மு லீக்ல 2 கேம் தோத்துட்டு வந்திருந்தாங்க, சிட்டி கொஞ்சம் ஹையில் இருந்தாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ரியல் மேட்ரிட் தான் சொல்லி அடிச்சு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிட்டோம். ஒரே வாரத்தில் அப்படியே ஃபார்ம் அப்படியே மாற்றிடுறாங்க. இப்போ சிட்டி ஃபார்ம் வந்து கொஞ்சம் கவலைக்கிடமாயிருச்சு. ரியல் மேட்ரிட் வந்து இப்போ செம பிரைட் ஆகிட்டாங்க. அண்ட் இது நீ நோட் பண்ணனா என்னன்னு தெரில, எம்பாப்பே இல்லாத போதெல்லாம் வினிஷியஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் கிளாஸாக இருக்குது. பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறான். எம்பாப்பே இருக்கும் போது பெர்ஃபார்ம் பண்ணுறதோட இல்லாத போது தனியாக அவன் டீமை வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் முக்கியமாக அவனோட ஃபேவரட் பொசிஷனில் ஆடுவான். பட் இருந்தாலுமே வந்து எம்பாப்பே இருக்கும் போது எம்பாப்பே ஃபேவரட்டாக தான் இருக்கும் மேட்ச்சு. பட் ஆனால் அவங்களுக்குள்ளே எந்த ஈகோவும் இருக்காது. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் ஆனால் வினி அந்த அளவுக்கு ஷைன் ஆக மாட்டான். ஆனால் எம்பாப்பே இல்லை யாருமே இல்லைன்னா ஒத்தால அந்த சூப்பர் மேன் மாதிரி அவனா டீமை கூட்டிகிட்டு போகிறான். லிட்ரலாக அங்கே தான் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை. எம்பாப்பேயோட ஃபேவரட் பொசிஷனும் லெஃப்ட் விங் தான், வினியோட ஃபேவரட் பொசிஷனும் லெஃப்ட் விங் தான். பட் ஆனால் 2 பேரும் விளாடணுன்றப்ப யாராவது ஒருத்தர் லெஃப்ட் விங்கில் போடணும், ஒருத்தர் ஸ்ட்ரைக்கரில் போடணுன்றப்ப எம்பாப்பே ஸ்ட்ரைக்கர், வினி லெஃப்ட் விங். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ஒரே டைமில் ஃபார்மில் இருந்தாங்கன்னா நீ யோசிச்சு பார்த்துக்கோ. லிட்ரலாக மோஸ்ட் டேஞ்சரஸ் டுவோ அந்த எந்த லீக்ல இருந்தாலும் அது நான் சொல்லுவேன். அவங்க மட்டும் அப்படி ஆனாங்கன்னா கேம் ஓவர், கேம் இஸ் கான், முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆயிரும். கண்டிப்பா. அதுவும் வந்து இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது வேற. நீ இதுல பாத்தீங்கன்னா ராட்ரிகோ போட்டினா ட்ரியோ ஆவாங்க. அப்புறம் நீ ஒரு இந்த மாதிரி பிரஹீம் டியாஸ் மாதிரி பிளேயர் எடுத்தா கூட ஆப்கான்ல வந்து அவன் தான் லீடிங் ஸ்கோரரா இருக்கான். ஆனா ரியல் மேட்ரிட்ல வந்து பெஞ்ச் பிளேயர். ஸோ பாத்துக்கோ அந்த லெவலுக்கு வச்சிருக்காங்க ஸ்குவாடு. ஸோ அதனாலதான் வந்து எவ்வளோ பிளேயர் இன்ஜுரி ஆனாலும் அந்த ரிசர்வ்ஸ்லேருந்து அவங்களோட அகாடமிலேருந்து எடுத்துட்டு வந்து திரும்ப செய்யறாங்க. சிட்டி மாதிரி ஒரு டீமை வந்து தொடர்ந்து 3வது வருஷம் போட்டிருக்காங்க. அது பெரிய ஸ்டார்ட். அண்ட் முக்கியமா நம்ம தியாகோவை மென்ஷனே பண்ணல. தியாகோ வந்து நல்லாவே ஆடிருப்பார். யங்ஸ்டர் அவர் வந்து அந்த மிட்ஃபீல்டில் ஆடிருப்பார் சூப்பராக, 2 லெக்குமே நல்லாவே ஆடிருப்பார். ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு கூடோஸ். அண்ட் டிபர்ட் கர்ட்டுவா அண்ட் லுனின் 2 கீப்பர்ஸுமே வந்து அவங்க டீமுக்கு வந்து ஒரு
காவல் காக்கும் தெய்வம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஹாஃப் டைம் கர்ட்டுவா போட்ட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் லுனின் போட்ட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், 2 பேருமே அவ்வளோ சாலிடாக போட்டாங்க. அவங்க 2 பேரில் ஒருத்தர் ஸ்லிப்பாக இருந்தால் கூட சிட்டி எப்படியாவது கேமுக்குள்ளே வர பார்த்துருப்பாங்க. பட் அவங்க சொல்லிட்டாங்க, கிடையவே கிடையாது, நீங்கள் கடையை சாத்தியாச்சு, நீங்கள் வீட்டுக்கு போங்கடான்ற மாதிரி சொல்லி அடித்து அமுச்சு விட்டாங்க. அண்ட் இப்போ வந்து கர்ட்டுவா இன்ஜுரி வந்து கண்டிப்பாக ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் கொஞ்சம் வரி ஆவாங்க. ஏன்னா கர்ட்டுவாவோட ப்ரெசன்ஸ் வந்து கேமை டோட்டலாக சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறாங்க? எனக்கு என்ன, லுனின் மோர் தேன் அ வெரி குட் பிளேயர். அவன் எத்தனையோ சினாரியோஸில் வந்து காப்பாற்றிருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பயப்பட வேணாம். பட் இருந்தாலும் கர்ட்டுவாவோட இம்பேக்ட் வந்து இருக்காது தான். அது எதுலேயுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. டெஃபினெட்லி. அதுவும் நம்ம அந்த கோல் கீப்பரோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு யூசியில் தெரியும். லாஸ்ட் சீசன் டோனருமா வந்து ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டட்லி ஃபைனல்ஸ் கொண்டு போய் ஜெயிக்க வச்சான் பிஎஸ்ஜியை. ஸோ அதனால கர்ட்டுவா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வரானோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் மேட்ரிடுக்கு. அண்ட் எஸ், நெக்ஸ்ட் கேம் ரியல் மேட்ரிடோட ரைவல்ஸ் பார்சலோனா வந்து என்னடா நீங்கள் மட்டும்தான் அடிப்பீங்களா, நாங்களும் அடிப்போம்டான்னு சொல்லி 7 கோல் அடிச்சு வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் லெக்ல பார்த்தா 1-1 நியூ கேசலோட, கடைசியில் ஏதோ தப்பி தவறி ஒரு கோல் அடிச்சு 1-1 ஆக்கிட்டு வந்தாங்க. பட் கேம்ப் நோவில் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. 7 கோல், ரஃபீனியா 2 கோல் 2 அசிஸ்ட்டு, லெவன்டோஸ்கி 2 கோல் போட்டு மெஸ்ஸி ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணி இப்போ யூசிஎல்ல அதிக ஆப்போனன்ஸோட ஸ்கோர் பண்ணதில் வந்து லெவன்டோஸ்கி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸு. அண்ட் யமால் ஒரு கோல் அசிஸ்ட்டு, ஃபெர்மின் லோபஸ் ஒரு கோல் அசிஸ்ட்டு, சும்மா ஃபன்னுக்கு கோல் அடிச்சு தள்ளிட்டாங்க. ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 2-2ன்னு இருக்கும், கடைசியில் ஒரு பெனால்ட்டி வந்து 2-3ன்னு போவோம். யார் வேணாலும் எப்போ வேணாலும் கோல் அடித்து ஜெயிக்கலான்ற மாதிரி இருக்கும் போது அந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு 10 நிமிஷத்தில் பார்சலோனா 3 கோல் அடித்து டையை அப்படியே காலி ஆக்கிட்டாங்க. இதுக்கு மெயின் ரீசன் வந்து நியூ கேசலோட வெரி புவர் டிஃபெண்டிங் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஓகே பார்சலோனா ஹைலைன் போட்டு சில கோல் சுடுவாங்க நமக்கு எப்போதுமே தெரியும். பார்த்தா நியூ கேசல் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க எதுக்கு அவ்வளோ ப்ரெஷர் அவங்க மேலேயே போட்டு அவ்வளோ தேவையில்லாமல் வந்து ஹையர் அப் த பிச் போனாங்க? எனக்கு சத்தியமாக தெரில. நல்லா ஆட்டிருந்தாங்க. எலாங்கா 2 கோல் சூப்பராக அடிப்பான், நல்லா டீம் பிளே சூப்பராக இருந்தது. பட் யா, அது அங்கே தான் வந்து பிக் டீம்ஸ் பிக் பிளேயர்ஸ் வந்து காட்டுவாங்க. ஜஸ்ட் லைக் ரியல் மேட்ரிட் அண்ட் சிட்டி நம்ம சொன்னோம், ரியல் மேட்ரிட் அவ்வளோ இன்ஜுரிஸ் அது இதுன்னு சொன்னோம். பட் நோ, பிக் டீம்ஸ் வந்து அவங்களோட கிளாஸை எப்போ வேணாலும் காட்டுவாங்க. அதான் நடந்துச்சு. கேம்ப் நோவில் சதைச்சிட்டாங்க நியூ கேசலில். வீட்டுக்கு போங்கடான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. கண்டிப்பாக. அதாவது நியூ கேசல் என்ன பண்ணியிருக்கணும்னா, லிட்ரலாக அவங்க கொஞ்சம் பேஷன்ஸாக இருந்திருக்கணும், கொஞ்சம் காம் டவுன் ஆகிருக்கணும். அதாவது யூஸ்வலாக அவங்க ஒரு கேம் ஆடுவாங்க ப்ரீமியர் லீக்கில், அந்த மிட்ஃபீல்டு ஓவர்லோட், டிஃபென்சிவ் ஷேப், அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணி அந்த கவுண்டர் உனக்குன்னு ஒரு சான்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த ஒரு சான்ஸ்க்கு தான் ஆடணும். பிகாஸ் நீ அவே ஃப்ரம் ஹோம் போகிற, கேம்ப் நோ போகிற, அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபே ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க. பார்சலோனா சொல்ல போனால் டிஃபென்ஸ் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு கிடச்ச 2 சான்ஸ்லேயே அடிச்சிருப்பாங்க நியூ கேசல். பட் என்னை கேட்டேன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கோம், 3-2 ஆயிடுச்சா, சரி ஓகே அதை விட்டுருங்க. செகண்ட் ஹாஃப் போகும்போது திருப்பி நம்ம ஷேப்பை மெயின்டைன் பண்ணுவோம். 90 மினிட்ஸ்க்கு நம்ம கோல் கன்சீட் பண்ணாமல் அவங்கள ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி கிடைக்கிற 1-2 கவுண்டரில் நம்ம கேம் முடிப்போம்னு நினச்சிருந்தா கேம் வேறு மாதிரி போயிருக்கலாம். அவங்க துருன்னா, அதாவது அவனுங்க வந்து குவிக் பாசஸ் போடுறாங்க. நீ ப்ரெஸ் பண்ணுறேன்னு போனனா கண்டிப்பாக ஸ்பேசஸ் ஃப்ரீ ஆகும். அதுவும் பரபரன்னு போகிறாங்க. டே என்னடா, கண்டிப்பாக யூஸ்வலாக நியூ கேசல் கேம் பார்க்குறவங்களுக்கு நியூ கேசல் பெர்ஃபார்மன்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அவ்வளோ அவசரம், என்ன ஆக போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி யார் எங்கே அந்த பேஷன்ஸ் லெவல் போச்சு. ஒருத்தனும் அவன் பொசிஷன் விட்டு போகிறான். அவனுங்க பார்சலோனா குவாலிட்டி உனக்கு தெரியும். அவங்க அந்த சிங்கிள் பாசஸ்ஸு, அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த ஸ்கில்லு அழகாக உனக்கு பிரேக் பண்ணுவாங்க. பிரேக் பண்ணி சிங்கிள் ஹேண்டாக ஒருத்தனும் கோல் அடிச்சுட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும், ஒரு செகண்ட் நிறுத்தி ஓகே நம்ம ஷேப்புக்கு வருவோம், ஷேப்புக்கு வந்து கேமில் இருப்போம். கேமில் இருந்தால் தான் நீ அவனுங்க கோல் அடிக்கணும்னு போக போக ஒரு கோல் விட்டுறாங்களே, அது வந்து இன்னும் பேர்டனை ஏற்றி அவ்வளோ. இப்போ பார்த்தோன்னா ஒரு வஸ்து டிஃபீட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஃபைட் பண்ணி தோத்துருந்தாவது ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. 7-2 தோத்துறதெல்லாம் ப்ரீமியர் லீக்கே ஒரு அவமானம். அண்ட் பார்சலோனா அவங்களோட அட்டாக்கை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிஃபே வருது, அந்த 4 பேர், ஃபெர்மின் லோபஸ், லமீன் யமால், அப்புறம் யார், ரஃபீனியா, லெவன்டோஸ்கி, 4 பேருமே ஒரு கோட்டட் பிளேயர்ஸ்ன்ற மாதிரி எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது ரேட்டிங்கு. அந்த இதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட்டாக அவங்க அட்டாக் தி பெஸ்ட் அட்டாக். கண்டிப்பாக ஒரு மாதிரி மிட்ஃபீல்ட் அண்ட் அட்டாக் வந்து ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்குது. ரிஸ்க் எடுத்து ஆடுவாங்க. அண்ட் அவங்க அட்டாக் பே பண்ணிருச்சுன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக பார்சலோனாவோட வந்து நீங்கள் எப்போதுமே
பேஷன்ஸ் வேணும், டிஃபென்சிவ் சாலிடிட்டி வேணும், அவசரமே படக்கூடாது. ப்ளஸ் அவங்களோட டிஃபென்சிவ் வீக்னஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஹை லைன் யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் அந்த கவுண்டர் அதுக்கேற்ற மாதிரி தான் நியூ கேசல் பிளேயர்ஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க. எலாங்கா, ஹார்வி பான்ஸ், கார்டன் தான் ஃப்ரண்ட் த்ரீ, 3 பேருமே வந்து பேசி விங்கர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே செட்லாம் கரெக்டாக பண்ணி வச்சு பாதி மேட்சுக்கு அப்புறம், அதுவும் ஹாஃப் டைமுக்கு அப்புறம் நல்ல ஒரு பூஸ்ட்ல போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் இப்படி விட்டது வந்து டெஃபினெட்லி வெரி டிசப்பாயிண்டிங் ஃபார் நியூ கேசல் ஃபேன்ஸ். பார்சலோனா ஃபேன்ஸ் வந்து பயங்கர ஹைல இருப்பாங்க. அதாவது பார்சலோனா ஃபேன்ஸ் பார்சலோனா ஃபேன்ஸ் சொல்றேன், பிளே பார்த்தேன்னு நேத்தி அந்த டிஃபென்ஸ் வைஸ் கொஞ்சம் போராக தான் இருந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஹைலைன் வந்து போடுவாங்க, ஆஃப் சைட் ட்ராப் நிறைய ஆகும். பட் இந்த வாட்டி நீ பார்த்தனா அவனுக்கு கிடச்ச 2 ஆப்பர்ச்சுனிட்டியுமே அடிச்சிட்டாங்க. புரியுதா? அவ்வளோ வீக்காக இருந்தது. ஈஸியாக அவங்க லைன்ஸை பிரேக் பண்ணாங்க. நான் கூட யோசிச்சேன்னா இவ்வளோ ஈஸியாக கேம்ப்னோவில் போய் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்சா வீக்னஸ் இன்னுமே ஓப்பனாக தான் இருக்குது. த ஹைலைன் இஸ் த வீக்னஸ். அண்ட் அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் கிடையாது டிஃபெண்டர்ஸ்க்கு. எரிக் கார்சியாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஜெராட் மார்டின், அப்புறமேல வேற யார், இது குபார்சி, எல்லாமே அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் கிடையாது. அரோயோ சப்பா வந்து அவன் கூட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருந்தாலும் அவன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் வீக்கு. ஸோ நீ ஃபிசிக்கலாக அவங்கள அடிக்கலாம் ஒன்று, இன்னொன்று அவங்க ஹைலைனை யூஸ் பண்ணலாம் 2. ஸோ அவங்க கேமுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவசரப்படாமல் ஷேப்பில் இருந்து அவங்க டிஃபென்ஸ் வீக்னஸை டார்கெட் பண்ணுவீங்க, பார்சலோனாவை போட்டுடலாம். ஆனால் அந்த பேஷன்ஸ் லெவல் உனக்கு இருக்கா, அதுதான் கேள்வி. ஏன்னா யோசிச்சு பாரு, ஒரு கார்னர் வருது, ஒரு செட் பீஸே வருதுன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற ஃபிசிக்காலிட்டி இத்தனைக்கும் நியூ கேசலுக்கு இது 2மே இருக்குது. ஃபிசிக்காலிட்டியும் இருக்குது, கவுண்டர் அட்டாக் பண்ணுறதும் இருக்குது. அப்போ அந்த பொறுமை எங்கே போச்சு? இல்லை, அங்கே இல்லைன்ற பட்சத்தில் பார்சலோனா மாதிரி டீம்ஸ் டெஃபினெட்லி கோனா பனிஷ் ஹார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் முடிஞ்சிச்சு. ஸோ பார்சா ரியல் 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. எஸ், இப்போ அடுத்தது என்ன? அடுத்தது பிரீமியர் லீக் மானத்தை காப்பாற்றின உங்க கேம் தான்டா. அதான் பிரீமியர் லீக் மானத்தை காப்பாற்றின 2 டீமில் ஒரு டீம் நம்ம தான். ஸோ நம்ம மேட்ச்க்கே வரும். ஆர்சனல் 2-0 விக்ட்ரி அகெயின்ஸ்ட் பயர் லெவர்குசன். ஸோ 3-1 ஆக்ரிகேட்டில் நம்ம உள்ளே போகிறோம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மினிட்லேருந்து லாஸ்ட் மினிட் வரையும் ஒரு டாப் கிளாஸ் டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம வந்து எதிர்பார்த்தோம் எமிரேட்ஸ்க்கு வந்தால் கண்டிப்பாக டாப்பாக விளாடுவோம், நல்லா டாமினேட் பண்ணுவோன்னு. ஸோ அதே மாதிரி பண்ணோம். அண்ட் நிறைய சான்சஸ் க்ரியேட் பண்ணோம், நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணோம், அண்ட் சில சான்சஸ் கன்வெர்ட்டும் பண்ணோம். அதில் வந்து 2 கோல்ஸுமே சரியான சம கோல்ஸ், பேங்கர்ஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் எசே வந்து உண்மையிலே செம க்ரூஷியலான கோல் அது. ஏன்னா அது வரைக்குமே நாங்கள் நல்லா க்ரியேட் பண்ணியிருந்தாலும் கோல்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியாமல் இருந்தது. அந்த ஒரு டேக்கு, அந்த ஒரு ஷாட் உண்மையிலே அவுட்ஸ்டாண்டிங். அந்த ஒரு கோல் கண்டிப்பாக பூஸ்ட் கொடுத்துருச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் டெக்லான் ரைஸ் அவன் வந்து மேன் ஆஃப் த மேட்சாக வாங்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவன் அடித்த கோலுமே அப்படியே கேர்ள் ஆகி இந்த போஸ்ட்டில் பட்டு உள்ளே போவோம். 2-0 அண்ட் டிஃபென்ஸ் சாலிட். ராயாவுக்கு வந்து சீசன் எண்டில் இந்த மாதிரி நல்லா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தானா கோயிலே கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஈ கேன் சேவ் டைட்டானிக்ன்ற மாதிரி தான் ஆட்டிருக்கான் ராயாவும். ஸோ ஆஸ் அ ஹோலாக பார்த்தோன்னா டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ். அடுத்த ரவுண்ட் போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நான் வந்து ஆர்சனல் அண்ட் பயர் லெவர்குசன் 2 பேருமே நான் ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா இந்த ரவுண்ட் ஆஃப் 16 நீ எல்லா மேட்சையும் பார்த்தீங்கன்னா சும்மா குப்பை மாதிரி சாணி மாதிரி கோல் விட்டுட்டு இருந்தாங்க எல்லா கேம்லேயும். இந்த கேம் மட்டும்தான் ப்ராப்பராக டிஃபென்சிவ் வைஸ் அண்ட் ஆல்சோ அந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே பக்காவாக இருந்து ஒரு ரியலிஸ்டிக் கோல் லைன், ரியலிஸ்டிக் ஸ்கோர் லைனில் வச்சு நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுவும் வந்து ஆர்சனல் வந்து டெஃபினெட்லி யூரோப்பில் இப்போ தான் பெஸ்ட் டீம்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ அந்த டீமே வந்து பயர் லெவர்குசன் ஒரு அண்டர்டாக் டீமாக இருந்து நல்லா விளாண்டு நீங்கள் வந்து உங்களை வந்து ஃபுல் எஃபர்ட் போட வச்சு உங்களோட பெஸ்ட்டு கொடுத்து தான் அவங்கள ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஸோ உங்களை பயங்கரமாக புஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அண்ட் ஃபைனலி ஒரு ரியலிஸ்டிக் ஸ்கோர் லைனாவது பார்க்க முடிஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கிரேட் ஸ்டஃப். ஆர்சனல் டெஃபினெட்லி வந்து ஒரு பயங்கர ஃபேவரட்ஸாக இருப்பாங்க அதர் தென் பயன் அண்ட் ரியல் மேட்ரிட் அண்ட் பார்சலோனா. அப்படியே சொல்லிட்டே போகலாம். பட் ஸ்டில் அதான் நான் சொல்கிறேன், ஆர்சனல் இஸ் அட் த டாப் ரைட் நவ். ஸோ ஆர்சனல் இஸ் த டீம் டு பீட் டெஃபினெட்லி. அதுவும் நீங்கள் வந்து அந்த டிஃபென்சிவ் ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட இருக்க அந்த டிஃபென்சிவ் ப்ராவஸ் வந்து டெஃபினெட்லி வேற யார்ட்டையுமே கிடையாது. நம்ம பயன் பற்றி கூட பேசணும்னு வச்சுக்கோங்க, அவங்களும் வந்து குப்பா மாதிரி கோல் அடிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் 2 மேட்ச்லையும் கோலும் விட்டாங்க. அதுவும் இந்த மேட்ச்லாம் நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க அட்லாண்டாக்கு, அவங்க அடிக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த ஆர்சனலோட டிஃபென்ஸ் தான் வந்து உங்களோட எக்ஸ் ஃபேக்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது இந்த யூசிஎல் சீசனில். கண்டிப்பாக. அண்ட் டெஃபினெட்லி
நிறையா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இன்னுமே சாக்கா நல்லா விளாட மாட்டுறான், அது கொஞ்சம் வரியிங் சைன்ஸ் தான். பிகாஸ் மடுவாக்கே அண்ட் மேக்ஸ் டோமன்லாம் பெஞ்சில் இருக்கும் போது அஸ் அ கேப்டனாக நல்லா ஆடணும். அவர் ஏன்னு தெரில, இப்போ அவன் கேமே ரொம்ப செல்ஃபிஷாக மாறிடுச்சு. அவன் ஷார்ட் அடிக்க தான் போகிறேன் தவிர அந்த பாஸ் அண்ட் கிராஸ்லாம் டோட்டலாக மறந்துட்டான். ஸோ ரொம்பவே ப்ரெடிக்டபுளாக இருக்குது அவன் கேமு. ஸோ அவன் கண்டிப்பாக கொஞ்சம் கேமை மாற்றினானா கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2 விங்லேருந்தும் நமக்கு அந்த அளவுக்கு ப்ரொவைட் ஒரு மாதிரி ஒரு இது சாலிடாக கிடைக்க மாட்டேது பெர்ஃபார்மன்ஸ். என்ன சொல்கிறது, ஒரு மேட்ச் விளாட்றாங்க, ஒரு மேட்ச் ஆட மாட்டுறாங்க. கியோகரிஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஹீ இஸ் ஹேவிங் டீசன்ட் கேம் கம்பேர்ட் டு த விங்கர்ஸ். அப்புறமேல் மிட்ஃபீல்ட் அண்ட் டிஃபென்ஸ் தான் நீ சொன்ன மாதிரி காப்பாற்றுது. கொஞ்சம் இவங்க அட்டாக்கர்ஸ் இந்த விங்கர்ஸ்லாம் ஸ்டெப் அப் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த கேம்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்ப்போம். இப்போதைக்கு எல்லா காம்படிஷன்லையும் அலைவாக இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ ஈச் கேம் அட் அ டைம் முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுதோ எல்லாமே ட்ரை பண்ணுவோம் இந்த சீசன். நீங்கள் வந்து உண்மையிலே ஒவ்வொரு கேமும் ஃபைனல்ஸுன்ற மாதிரி தான் விளாண்டுருக்கீங்க. ஸோ குட், அது நல்லது தான். அண்ட் ஆல்சோ கியோகெரஸ் பற்றி பேசினேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் கேமும் கொஞ்சம் ஈஸியான ஃபிக்சராக தான் இருக்குது. ஸ்போர்ட்டிங் சிபி கியோகெரஸோட ஃபார்மர் கிளப்போட விளையாடுவாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், மற்றவங்கள கம்பேர் பண்ணும் போது நான் ஈஸின்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. பட் யூசிஎல்ல அதுவும் குவார்டர் ஸ்டேஜ்லாம் வந்துருச்சுன்னா எந்த டீமுமே ஈஸி கிடையாது. நம்ம பார்த்துருக்கோம், ஐயாக்ஸ் மொனாக்கோலாம் முன்னாடி பார்த்துருக்கோம். யாரை வேணாலும் போடுவாங்க. அண்ட் ஸ்போர்ட்டிங்க்கும் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கு. யாரை வேணாலும் என்னைக்கு வேணாலும் போடுறதுக்கு அவங்களால முடியும். பட் தே வில் ஃபேஸ் யூரோப்ஸ் பெஸ்ட் டீம். ஸோ கஷ்டம்தான். பட் இன்னொரு ஒரு ப்ரீமியர் லீக் மானத்தை காப்பாற்றி நெக்ஸ்ட் ரவுண்டு போனது வந்து லிவர்பூல். ஃபர்ஸ்ட் லெக் கலாட்டாசாரே அவேல 1-0 தோத்துட்டு வந்தாங்க ஆன்ஃபீல்டுக்கு. அண்ட் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்தே ஃபுல் இன்டென்சிட்டி, ஃபுல் அட்டாக்கு, ஃபுல் ஃப்ளூயிடிட்டி தான் அவங்க பிளேயில் வந்து எப்போ வேணாலும் கோல் அடிக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. சும்மா அடி நடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ எப்போதும் போல் சொபோஸ்லாய் தான் அந்த ஸ்கோரிங்கை ஸ்டார்ட் பண்ணார். ஒரு சரியான கார்னர் ரொட்டீனை, அவரோட வீக் ஃபுட்டில் ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபினிஷு செமையாக இருந்தது. அண்ட் அந்த ஒரு கோல் வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கோலே வரல. ஏன்னா கலாட்டாசாரியோட கீப்பர் வந்து லிட்ரலா வால் மாதிரி நின்றுட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறதுக்கு முன்னாடி சாலாக்கு ஒரு பெனால்ட்டி கிடைக்கும். அந்த பெனால்ட்டியை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டபுள் சான்ஸ் கிடைக்கும். ஒரு டபுள் சேவை போட்டு செம்ம கான்ஃபிடென்ட்டாக போனாங்க கலாட்டாசாரே. மெயினாக அவங்க கீப்பர்னால மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் அந்த 1-1 இருந்தது ஆக்ரிகேட் ஸ்கோர். ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலான்னு இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல லிவர்பூல் வந்து செதைச்சிட்டாங்க. சாலா ஒரு கோலு, ஒரு அசிஸ்ட், அவரோட 50வது யூசிஎல் கோலு, அப்புறம் எக்கிட்டிக்கே ஒரு கோலு, கிராவன்பர்ச் ஒரு கோலு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன நடக்கலையோ அந்த ஃபினிஷிங் செகண்ட் ஹாஃப்ல வந்து கிளினிக்கலாக முடிச்சு செதைச்சிட்டாங்க. 4-0 ஆன்ஃபீல்டில் வின் போட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செம ஸ்டைலாக போகிறாங்க லிவர்பூல். ஸோ அவங்களுக்கு அந்த ரீசெண்ட் வீக்ஸாக கொஞ்சம் ப்ரீமியர் லீக்ல கொஞ்சம் அடி வந்துட்டு தான் இருந்தது. பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டாப் 4 ரேஸுக்கு. பட் இந்த ஒரு டாமினேட் பண்ணி இந்த 4-0 ஸ்டேட்மெண்ட் விக்டரி வந்து நல்ல ஒரு பூஸ்டாக இருக்கும் அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த சீசனுக்கு. கண்டிப்பாக நான் வந்து ஃபர்ஸ்ட் லீக் முடிஞ்சோடனே சொல்லியிருப்பேன், ஆன்ஃபீல்டில் கேம் இருக்குது, திஸ் ட்ரை இஸ் மோர் தென் அலைவ். ஏன்னா கலாட்டாசாரே ஜுவென்டஸாவே போய் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு பார்த்தேன். ஸோ ஆன்ஃபீல்ட் போகும்போது டெஃபினட்டாக லிவர்பூலுக்கு குவாலிட்டிக்கு கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்கன்னு நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி உள்ளே போயிட்டாங்க. அண்ட் 4-0 வந்து உண்மையிலே டோட்டல் டாமினன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பிக்சர் வந்து அவங்க பிஎஸ்ஜி ஆட போகிறாங்க. லாஸ்ட் சீசன் அவங்களோட தான் ஆடி வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அந்த டை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் அந்த டையை பற்றி தான், அந்த டையோட சம்மந்தப்பட்ட ஆள் பிஎஸ்ஜி பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பிஎஸ்ஜி செல்சியை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. ஹோம்லேயும் சரி அவேலையும் சரி ஒரு மொரட்டு ஸ்கோர் லைனு முடிச்சு விட்டாங்க. அவங்க ஹோமில் 5-2, இங்கே 3-0, 8-2 ஸ்கோர் லைனில் செல்சியை போட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக குவாரட்ஸ்கேலியா டாப் பர்ஃபார்மன்ஸ், டோவே வந்து ஃபர்ஸ்ட் லைக் நல்ல பர்ஃபார்மன்ஸ், மயூலு கோல் அடித்தார். ஸோ பார்கோலா எல்லாமே, அதாவது மொத்த பிஎஸ்ஜி டீமே வந்து செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். செல்சிக்கு எனக்கு என்ன ஒரு சரியான ஃபேக்ட், ஒரு செம்ம காமெடியான விஷயம் என்னன்னா, லியாம் ரொசினியர் வந்து 85th மினிட்ல வந்து ஏற்கனவே டை 8-2 ஆயிடுச்சு, கார்னாச்சோட எழுதி கொடுப்பான். அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்டே. அதாவது நீ என்ன டையே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்னடா டாக்டிக் போட்டு எழுதி கொடுக்குற. அதுக்கு செம ஃபன்னாக இருந்தது, மீம்ஸ்லாம் பார்த்தேன். கண்டிப்பாக அவன் என்ன எழுதி கொடுத்தான்னு தெரில. இதுக்கு மேலே அடி வாங்காதீங்களான்ற மாதிரி எழுதி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்பவே புவராக கிளியராக வந்து செல்சி லெஜண்ட்ஸே மென்ஷன் பண்ணாங்க.
அந்த ஒரு ஃபைட்டே இல்லைன்ற மாதிரி தான். ஏன்னா செல்சி வந்து உள்ளே போராட்டி ஒரு ஃபைட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் 3 கோல்ஸ் விட்டு தோக்குறதெல்லாம் இட்ஸ் வெரி மச் எம்பாரசிங் தான் நான் சொல்லுவேன். டெஃபினெட்லி. அதுவும் வந்து நீ சொன்ன மாதிரி கார்னாச்சோக்கு என்ன எழுதி கொடுத்துருப்பானா, மரியாதையாக பின்னாடி வந்து டிஃபென்ஸ் பண்ணுறவன் சைடில் ஏதாவது கோல் போச்சு அவ்வளோதான், அடுத்த சீசன் அவனை வித்துருவான்னு சொல்லியிருப்பான். ஏன்னா டெஃபினெட்லி வெரி எம்பாரசிங் தான் செல்சிக்கு. வந்து நிறையா பால் வச்சுருந்தாங்க ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில், ஆனால் அந்த பாலை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. சுத்தமாக ஐடியா அவுட் ஆயிடுச்சு. அவங்களும் ஆக்சுவலாக ரொம்ப ஹாட் அண்ட் கோல்டாக தான் இருக்காங்க இந்த சீசனில். திடீர்னு வந்து பாமரு பெட்ரோஸ் சரியான கனெக்ஷன் போட்டு ஹேட்ரிக் அடிக்கிறாங்க, நல்லா என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்படின்னா திடீர்னு வந்து மொத்தமாக காலி ஆயிடுது. ஸோ அந்த ஹாட் அண்ட் கோல்ட் சீசன் அவங்களால வந்து அந்த கன்சிஸ்டன்சி சுத்தமாக பிடிக்க முடியல. அண்ட் ஆல்சோ ஒரு டாப் மேனேஜரை தூக்கியிருக்காங்க வேற. ஸோ அந்த ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து தெரியுது. அண்ட் லியாம் ரோசனியர் கண்டிப்பாக டைம் வேணும் செட்டில் ஆகுறதுக்கு. எடுத்தோடனே வந்து யூசிஎல் ஆடுறா பிஎஸ்சியோட ஆடுறான்னா வச்சு செதைச்சு விட்டா அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு அந்த கோஆர்டினேஷன், அந்த டீம் கெமிஸ்ட்ரி இன்னும் ஃபுல்லாக அந்த கன்சிஸ்டண்ட்டான பேசிஸில் இன்னும் ஃபார்ம் ஆகலை. அது ஆனால் தான் வந்து அவங்களால கிளிக் பண்ண முடியும். அது ஆற வரையும் டெஃபினெட்லி கஷ்டம் தான். பட் எஸ், மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கேம். நெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து நான் நிறைய இடத்துல பார்த்தேன், மேட்ச்லேயும் பார்த்தேன். செல்சியோட டிஃபெண்டர்ஸோட ஒர்க் ரேட் எந்த அளவுக்கு புவராக இருந்ததுன்றது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்தோம். போன கேம் நியூ கேசலோடையே வெஸ்லி ஃபொஃபானா சுத்தமாக ட்ராக் பண்ண மாட்டான். அந்த ஒரு கோல் ஆண்டனி கார்டன் கோல் போகும்ல, அதுக்கு வெஸ்லி ஃபொஃபானா வாஸ் அஹெட். பட் இருந்தாலும் அந்த ஒரு எனர்ஜி போட மாட்டான், அந்த எஃபர்ட் போட மாட்டான், அங்கே கோல் அடிச்சிட்டான். இந்த கேமில் நீ பார்த்தனா நிறைய மிஸ்டேக்ஸு, அதே மாதிரி ஒரு கேர்லெஸ் டிஃபெண்டிங் தான் சொல்லுவேன். எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவன் உயிரை கொடுத்து அவன் ஃபுல் பாடி போட்டு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு கேரே பண்ணிக்க மாட்டாங்க, ட்ராக் பேக் பண்ணுறது இல்லை. உண்மையிலே செல்சி ஃபேன்ஸுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அண்ட் செல்சி லெஜண்ட்ஸுமே அதை மென்ஷன் பண்ணுறாங்க. டிஃபென்சிவ் வைஸ் ரொம்பவே போராக இருக்காங்க. பிகாஸ் அட்டாக் வைஸ் கண்டிப்பாக இந்த சீசன் நீ சொன்ன மாதிரி கோல் பார்மராக இருக்கட்டும், ஜாவோ பெட்ரோவாக இருக்கட்டும், எல்லாமே ஷைன் ஆனாங்க. ஆனால் டிஃபென்ஸில் தான் ஓட்டைகள் இருந்தது. அண்ட் ராபர்ட் சாnchez கொஞ்சம் வாயை விடாமல் இருக்கலாம். பார்சலோனாவை போட்டுட்டு நாங்கள் தான் ஃபேவரட்ஸ்னா பிஎஸ்ஜியை சப்பையாக போட்டுருவோம்னா வாயை விட்டு கடைசியில் தோற்று போனது தான் மிச்சம். அண்ட் நம்ம ப்ரீமியர் லீக் மானத்தையும் வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் செல்சி. கண்டிப்பாக இந்த ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். டெஃபினெட்லி. ஆமாம், டெஃபினெட்லி நானும் எதிர்பார்க்கல. அதுவும் வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து கடைசியில் ஒரே ஒரு இடத்துக்கு தான் போகுது. குப்பா மாதிரி பிளேயர்ஸை வாங்கினா அந்த பிளேயர்ஸ்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி இருக்காது, அந்த பிலாங்கிங் இருக்காது. இது என் கிளப்புடா, பேட்சை பிடிச்சிட்டு நான் விளையாடணும், அந்த மாதிரிலாம் எவனும் பண்ண மாட்டான். அதுக்கு மேலே நீங்கள் கார்னாச்சோ மாதிரி ஒரு டோட்டலி புவர் மைண்ட் செட் உள்ள பிளேயர்ஸ்லாம் வாங்குனீங்கன்னா வந்து டெஃபினெட்லி என்ன சொல்லுவாங்க. நீ வந்து ஒரு வீடியோல கக்குற புரியுது. அவன் போய் டிபெண்ட் பண்ற டிஃபெண்டரே டிபெண்ட் பண்ண மாட்டான்டா. உனக்கு புரியுது கார்னாச்சோ மேல இருக்க வன்மம். டிஃபென்ஸ்க்குன்னு சொல்லல, அவங்க ரெக்ரூட்மெண்ட் சொல்றான். இந்த நியூ ஓனர்ஸ் வந்தாங்கல்ல, அதுல இருந்தே வந்து 10 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுக்கறது, அப்புறம் குப்பா மாதிரி பிளேயர்ஸ் வாங்குறது, கண்ணாமுன்னான பிளேயர்ஸ் வாங்குறது, என்ன ஐடியானே தெரியல. ஸோ அதெல்லாம் இருக்கும் போது டெஃபினெட்லி அந்த யாருக்கும் அந்த மோட்டிவேஷன் இருக்காது. இப்போ உங்க டீம்னா வந்து கேப்ரியல் சலீபா தான் சென்டர் பேக்ஸ். அவங்களுக்கே தெரியும் நம்ம தான் இந்த ராக்ஸ், டிஃபென்சிவ் ராக்ஸ் இந்த டீமுக்கு, நம்ம மேலதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு வச்சு விளையாடுவாங்க. நீ செல்சில யாரு நீ சொல்லுவ? ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொருத்தான் ஆடுறான். என்ன அந்த ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சரே இல்லை அவங்கள்ட்ட. ஸோ அது வந்து இந்த மாதிரி குப்பை மாதிரி வாங்குறத நிறுத்தினாதான் அந்த பிலாங்கிங், அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ஃபார்ம் ஆகும். பார்ப்போம் நெக்ஸ்ட் சீசனாவது பண்ணுறாங்களான்னு. பட் வெரி வெரி லெஸ் சான்சஸ் தான். அந்த மேனேஜர் தூக்குனதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் யா, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம். ஒரு ரவுட் பயன் மியூனிக் திரும்பி ஒரு 4 கோல் அடிச்சு அட்லாண்டா வந்து போகுண்டா சாமி என்னை விடுறா நான் வீட்டுக்கு போறேன்டான்னு சொல்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. திரும்பி ஒரு ஹாரிகேன் டபுள், அப்புறம் லூயிஸ் டியாஸ் வந்து ஒரு கோல் அசிஸ்ட், லெனார்ட் கால் ஒரு கோல் அசிஸ்ட். ஏன்டா நீ டீனேஜர் தான்டா, ஏன்டா இவ்வளோ அடிக்கிற ஃபர்ஸ்ட் சீசன்ல வச்சு செய்யறாங்க அட்லாண்டாவை. பட் யா 2 லெக் சேர்த்து 10 கோல் அடிச்சு முடிச்சிட்டாங்க. பாவம் அட்லாண்டா வந்து ரெமோன்டாடாலாம் போட்டுட்டு வந்தாங்க போன ரவுண்ட்லேருந்து. பட் நோ, முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டாங்க. இதில் எனக்கு என்னன்னா, பயனுக்கு வந்து அவ்வளோ மெயின் பிளேயர்ஸ் மிஸ்ஸிங். அவங்களுக்கு கீப்பர் மேனுவல் நோயர் இல்லை, கிமிக் இல்லை, அவங்களோட கேப்டனு, அதுக்கப்புறம் முசியாலா, ஒலிசே,
அப்புறம் டேவிஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அன்அவைலபிளா இருக்கும் போதே 10 கோல் அடிச்சு ஜெயிக்கிறாங்கன்னா இவங்க ஒரு ஃபுல்லி ஃபிட் டீமோட வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு என்னால் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியல. அதுவும் எஸ்பெஷலி இந்த சீசன் வந்து ஆர்சனலோட தோக்குற வரையும் அவங்க தான் வந்து அன்டச்சபிளாக இருந்தாங்க யூரோப்பியன் ஃபுட்பாலில். ஸோ ஆர்சனலோட தோத்ததுக்கப்புறம் அப்படியே ஆர்சனல் மேலே போயிட்டாங்க. இன்னும் அப்படி தான் இருக்கு. பட் நெக்ஸ்ட் கேம் வந்து ரியல் மேட்ரிடோட விளையாடுவாங்க. என்ன கேட்டேன்னா பயன் ஆர் த டாமினன்ஸ் ஃபோர்ஸ், எங்ககிட்ட இல்லாதது அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் கண்டிப்பாக ரியல் மேட்ரிட் அண்ட் பயன் மேட்ச்சில் இருக்கவங்க தான் ஃபேவரட்ஸ்னே சொல்லுவேன் டைட்டில் அடிக்கிறதுக்கு. ஸோ பயன் மோஸ்ட் லைக்லி த ஃபேவரட்ஸ் ஃபார் மீ. நாங்கள் ஜெயிச்சா நல்லா இருக்கும். பட் ஆனால் ரியலிஸ்டிக்காக நான் பார்த்தேன்னா பயன் ஆர் வெரி மச் ஸ்ட்ராங்கர் டீம். அவங்கள பற்றி நான் என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்க அட்டாக்கர்ஸ், அவங்க கேன், டியாஸ், ஒலிசே, நாப்ரி, லெனட் கால், இவங்க மேட்ச்சுக்கு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எத்தனை கோல் எத்தனை அசிஸ்ட் கம்பைண்டாக போட்டாங்க கூட எனக்கு கணக்கு இல்லை. ஒரு மேட்ச் சொல்லி சொல்லி எனக்கு வந்து பழகி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ பயன் மோஸ்ட் டேஞ்சரஸ் டீம் கரண்ட்லி இன் வேர்ல்ட் ஃபுட்பால். ஆனால் எனக்கு என்னன்னா பயன் வந்து அட்டாக் ஓகே வேற லெவல், ஓகேயா. நீங்கள் வந்து டிஃபென்ஸ் வேற லெவல். நீங்கள் 2 பேரும் வரும்போது எனக்கு அட்டாக் வர்சஸ் டிஃபென்ஸ் தான். ஏன்னா நீங்கள் வந்து நேற்று மேட்சே பார்த்தீங்கன்னா பயன் வந்து 4 அடிச்சாங்க, 4-1 ஜெயிச்சாங்க, எல்லாம் ஓகே. பட் அட்டலாண்டாக்கு அவ்வளோ சான்ஸ் கொடுத்தாங்க, அட்லாண்டாவால் கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ அதுதான் இதே ஒரு நல்ல கன்வெர்ட்டிங் டீம் ரியல் மேட்ரிட்லாம் வந்து நீ சான்ஸ் கொடுத்தனா சொருகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டிஃபென்சிவ் வைஸ் வந்து ஆர்சனல் லெவலுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனா உங்க அட்டாக்கும் வந்து பயன் லெவலுக்கு கிடையாது. அதாவது அவங்க டிஃபென்ஸ் பாதி வரும், எங்க அட்டாக்லாம் அவங்க பாதி கூட நெருங்காது. அந்த வச்சு தான் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். நம்ம எங்க டீமை டவுன் பண்ணல, பட் பயனோட அட்டாக் வே 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 மச் ahead than Arsenal for sure. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம், அவங்க ஃப்ரீ ஃப்ளோயிங்காக கோல் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். நான் சொன்னாங்க அவங்கள போடணும்னா டிஃபென்ஸ் அண்ட் மிட்ஃபீல்டை வச்சு மட்டும்தான் எங்களால் போட முடியும். அட்டாக் வைஸ் தே ஹாவ் த பெஸ்ட் அட்டாக்கிங் யூனிட், நோ டவுட். கண்டிப்பா யா வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் கேமே. ரியல் மேட்ரிடோட வந்து மோஸ்ட் அவைட்டட் டை. ரியல் மேட்ரிட் பாவண்டாடி ஒவ்வொரு ரவுண்டும் வந்து மான்செஸ்டர் சிட்டி, பயன் மியூனிக்னு போட்டு செதைச்சிட்டு இருக்காங்க. பட் ரியல் மேட்ரிட் அது பரவாயில்லடா, நீங்கள் கொடுங்க, எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு தான் மோட்டிவேஷன் ஏறும்னு சந்தோஷமாக இருக்காங்க. நீ என்ன நினைக்கிற அந்த டையை பற்றி? அதில் ஜெயிக்கிறவன் தான் யூசிஎல் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவன் அவ்வளோதான், அடிக்க போகிறான். சிம்பிளாக சொல்கிறேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே இதை பற்றி சொல்லலை. அந்த அளவுக்கு இந்த 2 டீமை நான் ரேட் பண்ணுறேன். ஸோ நோ டவுட்ஸ் அபவுட் இட். அண்ட் கோயிங் ஆன் டு பங்காளி கேம். பங்காளி வந்து உண்மையிலே ஆக்சுவலி ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு ஸ்பர்ஸ். பிகாஸ் அவங்க ஃபர்ஸ்ட் லெக்கில் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் அந்த 3 கோல் கன்சீட் பண்ணதுக்கப்புறம் லிட்டரலாக இந்த டை வந்து 10 கோல் 15 கோல். ஏன் இது வந்து பேஸ்கெட் பால் ஸ்கோரிங் வரப்போகுதுன்னு நினச்சிருந்தோம். பட் ஆனால் தே ஃபைட் பேக். நம்ம வந்து மேன் சிட்டி எதிர்பார்த்தோம், செல்சி எதிர்பார்த்தோம் ஏதாவது ஒரு ஃபைட் கொடுப்பாங்கன்னு. பட் ரியலாக ஃபைட் கொடுத்தது ஸ்பர்ஸ் தான். இந்த டை ஹோமில் 3-2 ஜெயிச்சு அட்லீஸ்ட் போன லெக் வந்து 3 கோல்ஸ் டிஃப்ரென்ஸ் தோற்றுருப்பாங்க. இந்த கேம் 1 கோல் டிஃப்ரென்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ 2 கோல்ஸ் டிஃப்ரென்ஸில் டையை தோற்றுருக்காங்க. ஹியூஜ் ரெஸ்பெக்ட். பிகாஸ் இது வந்து நீ லிட்டரலாக 15 மினிட்ஸில் அந்த மாதிரி எந்த டீமுக்கு நடந்தாலும் யாராலையும் வரவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மிஸ்டேக்கை போட்டு. பட் தே ஹாவ் ட்ரைட், கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த ரவுண்டில் நான் அவங்கள ரோஸ்ட் பண்ண போகிறதுல ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் தம். கண்டிப்பாக நான் பார்த்தேனே மேட்ச்சில் வந்து ஃபுல் டாமினேஷன் அவங்க தான் இருந்தது. அந்த கவுண்டர்ஸை யூஸ் பண்ணி, மிஸ்டேக்ஸை யூஸ் பண்ணி அத்லெட்டிகோ வந்து தெரியும் நம்ம அவங்க வந்து டிஃபென்சிவ்லி சாலிடாக இருப்பாங்க, கிடைக்கிற சான்ஸை வச்சு செஞ்சுருவாங்க. அதுவும் இப்போ இருக்க கரண்ட் அத்லெட்டிகோ அட்டாக்லாம் வந்து நீ வந்து கையிலேயே பிடிக்க முடியாது. ஏதாவது லைட்டாக மிஸ்டேக் பண்ணால் கூட வந்து எடுத்துகிட்டு போய் சொருகிடுவாங்க. ஹுலியான் அல்வாரெஸ்லாம் பார்த்தா வந்து கொலாசோஸாக போட்டுட்ருக்கான், போட்டு டாப் கார்னரில் தான் அடிச்சுட்டு இருக்கான் எது அடித்தாலும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக்கோட வந்து அவங்க ஹோமில் இந்த சீசன் இதான் ஃபஸ்ட்டு விக்ட்ரின்னு நினைக்கிறேன் எனக்கு ஸ்பர்ஸுக்கு. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு மேஜர் பூஸ்ட்டு. லாஸ்ட் கேம் வந்து ட்ரா பண்ணி 6 கேம் லூசிங் ரன்னை ஸ்டாப் பண்ணாங்க. இந்த கேம் வந்து அத்லெட்டிகோ மேட்ரிடோட வின் பண்ணி ஓகே வி ஆர் கோயிங் டு ஸ்டே ஹியர்னு சொல்லி ஒரு நல்ல ஃபைட் கொடுத்து பிரீமியர் லீக் மானதை கொஞ்சமாவது காப்பாத்திருக்காங்க நம்ம சொல்லலாம். எங்க ஸ்டே பண்ண போறாங்க அவங்க? பிரீமியர் லீக்ல ஸ்டே ஆவாங்களான்னு தெரியல. பிரீமியர் லீக் ஓகே ஓகே இந்த ஃபார்ம்ல அதுதான் சொல்றேன், பிரீமியர் லீக்ல ஸ்டே பண்ணுவாங்க. ஒரு கன்ஃபியூஷன் தான். ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பிரீமியர் லீக். 85th மினிட்லயே வந்து முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா அவங்க மெயின் பிளேயர்ஸ்லாம் சப் பண்ணிட்டு ரிசர்வ் பிளேயர்ஸ் இறக்கிட்டாங்க. அப்பயும் போய் இன்னொரு கோல் அடிச்சு அந்த 2-2ல இருந்து 3-2
2-1 ஜெயிச்சாங்க அவங்க. ஸோ அதில் மெயினாக வந்து இந்த 2 பிளேயர் சூப்பராக விளாண்டாங்க. ஜாவி சிமோன்ஸ் வந்து எதனால லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸாக யூரோப்பில் வந்து இந்த பெஸ்ட் யங் பிளேயராக பேசிட்டு இருந்தாங்கன்றத வந்து ப்ரூவ் பண்ணார் இந்த கேம். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ், சிங்கிள் ஹேண்டடாக வந்து அந்த அட்டாக்கை வந்து தூக்கி நிறுத்தினார் ஸ்பர்ஸுக்கு. ஆல்சோ கோலோ முவானியும் வந்து அப்புறம் நம்ம பற்றி சொல்ல தேவை இல்லை, முன்னாடியே ஃப்ரான்ஸுக்கு பார்த்துருக்கோம், பிஎஸ்சிக்கு பார்த்துருக்கோம், டாப் பிளேயர். ஸோ 2 பேருமே சரியான பெர்ஃபார்மன்ஸஸ் நேற்று. அடுத்த மேட்ச் போய் இதுக்கு மேலே பங்காளி லாஸ்ட் மேட்ச் இந்த சீசன்ல அதாவது இந்த ரவுண்ட் ஆஃப் 16ல ஒரே ரெமான்டாடா நடந்தது இந்த கேம்ல தான். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னோட செல்லக்குட்டி போடோ கிளிம்ட்ட போட்டு தாக்கிட்டாங்க ஸ்போர்ட்டிங். ஒரே வருத்தம். ஸ்போர்ட்டிங் போடுவாங்கன்னு சொன்னா என்ன வந்து நிறைய பேர் கமெண்ட்ல திட்டினீங்க. பட் பாருங்க, நான் ஸ்போர்ட்டிங் ஐயா ரேட் பண்ணதுக்கு அவனுங்க மானத்தை காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லுவேன். ஆமா, நமக்கு வந்து எப்போதுமே தெரியும் ஸ்போர்ட்டிங் தான் வந்து இதுல வந்து பெரிய டீம்னு. போர்டோ அண்டர் டாக் நல்ல ஃபார்ம், பெரிய டீம்ஸ்லாம் போட்டுட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு இது இருந்தது. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் லைக் நார்வேல 3-0ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்டரி போட்டுட்டு வந்தாங்க. பட் லிஸ்பன் போர்ச்சுகல்ல ஸ்போர்ட்டிங் வந்து இது எங்க வீடுடா, எங்க வீட்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸும் தரமாட்டோம், ஃபுல்லாக நாங்கள் தானே ஃபர்ஸ்ட் நிமிஷத்துலேருந்து போட்டு அடின்னு அடிச்சு செதைச்சிட்டாங்க போர்டோவை. 5 கோல் 5-0. ஸோ அந்த 90 மினிட்ஸ்ல வந்து 3-0 இருக்கும், ஆக்ரிகேட் 3-3 ஆகி எக்ஸ்ட்ரா டைம் போவோம். ஓகே, எக்ஸ்ட்ரா டைம்லயாவது போர்டோ ஏதாவது பண்ணுவாங்கடா நினைச்சா இல்லை, அப்பயும் இன்னொரு கோல் அடிச்சு 4-0 போய் அப்போ வின்னிங் ஸ்டேஜ்ல இருந்து அதுவும் பொறுக்கல அவங்களுக்கு. 120+1 இந்த கடைசி நிமிஷத்துல கூட ஒரு கோல் அடிச்சு 5-3ன்னு முடிச்சிட்டாங்க. சரியான பெர்ஃபார்மன்ஸ். அரோஹோ அவங்களோட லெஃப்ட் பேக் வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ட்ரிங்கா 2 அசிஸ்ட், லூயிஸ் சுவாரஸ் அவரோட கோல் ஸ்கோரிங் ரன்னையும் கண்டினியூ பண்றாரு. இந்த 5 கோலுமே வந்து 5 டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் அடிச்சாங்க. ஸோ ஆக மொத்தம் அந்த டீமாவே வந்து வேற லெவல்ல விளாண்டாங்க அன்னைக்கு டெஃபினெட்லி. ஸோ ஸ்போர்ட்டிங் வந்து வெரி வெல் டிசர்வ்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ரெமான்டாடாவை போட்டு அடுத்த ரவுண்டுக்கு போறதுக்கு. டெஃபினெட்லி பிகாஸ் போர்டோ ஃபர்ஸ்ட் லெக்ல 3-0 அடிச்சிருக்காங்க. 4 கோல்ஸ் அடிச்சு ரெமோண்டாடா போடுறது பெரிய டீமுக்கே கஷ்டம். ஸ்போர்ட்டிங் பண்ணியிருக்காங்கன்னா ஹியூஜ் ரெஸ்பெக்ட், அதுலேயே அவங்களோட குவாலிட்டி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு கேம் ஆர்சனலுக்கு ஸ்போர்ட்டிங் இருக்காங்க, ஈஸியாக இருக்க போதுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. அது கண்டிப்பாக இட்ஸ் கோனா பி அ டஃப் கேம். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் எல்லாமே டஃப் கேம் தான். பிகாஸ் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ஒருத்தவங்க குவாலிஃபை ஆகிறாங்கன்னா சும்மா கிடையாது. அண்ட் போர்டோவோட இம்ப்ரெசிவ் ரன்னை இந்த மாதிரி ஃபைனல்லாம் போட்டு போகிறது வந்து நான் ப்ரிவியூவில் ப்ரெடிக்ட் பண்ணேன் தான். பட் ஆனால் இந்த அவனுங்க 3-0 தோற்றதுக்கப்புறம் எனக்கே ஹோப்ஸ் போயிடுச்சு, கண்டிப்பாக போர்டோ போகிறாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபைனல்னு போட்டு டோட்டலாக கேமை மாற்றிட்டாங்க. ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஸ்போர்ட்டிங். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லா கேமும் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு ரவுண்டு சூப்பராகவே போச்சு, ஃபர்ஸ்ட் லெக் அண்ட் செகண்ட் லெக். நெக்ஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல்ஸ், த லாஸ்ட் 8. ஸோ அதெல்லாம் வந்து செம க்ரூஷலாக இருக்கும். அந்த ப்ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். அதில் எங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் போடுறோம். அது எத்தனை கரெக்டாக வரப்போகுது, எத்தனை தப்பாக வரப்போகுதுன்னு தெரில. பட் உங்களுக்கு எந்த கேம் இந்த கேம் வீக்கில் பிடிச்சதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் பாய் கைஸ். மறக்காமல் கிளம்புறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷனை பண்ணி அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோஸ் உங்களை ரெகுலராக ரீச் ஆகும். பாய் கைஸ்.